ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா ஒரு புக்லெட் மாதிரி 10 வருஷம் பழசு. கரெக்டாக 2014 நான் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கும் போது க்ரியேட் பண்ணது. இந்த இடத்துல என் ஸ்கூல் ஃபோட்டோ இருக்கும் யூனிஃபார்மோட. இதில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னா, கிறிஸ்டியன் மேகசின்ஸில் இருக்கிற அந்த இமேஜஸ் எல்லாமே கட் பண்ணி அதில் ஒட்ட வச்சுப்பேன். வசனம், அப்புறம் வந்து நரகம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த இதெல்லாமே. அப்புறம் வந்து இது என்ன ஒரு காமனான ஃபேக்ட்ஸு அது எடுத்து ஒட்ட வச்சுப்பேன். அப்புறம் பரலோகம் எப்படி இருக்கும், பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து அந்த வருகையின் போது உயிர் தழுவாங்கள்ல எல்லாருமே. ஸோ அந்த உயிர் தழுதல் பற்றின இமேஜஸ்ஸு. அப்புறம் வந்து பரலோகம் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து அங்கே வந்து குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்ற அந்த இது. அப்புறம் காமனான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு. அப்புறம் வருகையின் அப்போ வந்து எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு இது என்னமோ எழுதி வச்சுருக்கேன். அவர் வருகை சீக்கிரமாக நெருங்கி வருகிறது, அவருடைய வருகையில் நாம் எல்லோரும் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். ஆக்சுவலி ரொம்ப பழசு. இந்த இதை பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப பழசாக இதெல்லாம் பிஞ்சிருச்சு ஆக்சுவலி. அந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன். அப்புறம் தூப கலசம் இது. அப்புறம் ஆண்டு நம்ம தூங்கும்போது பாதுகாக்கிறாரு ஏஞ்சல்ஸ் மூலமாக அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பரலோகத்தில் மரிச்சவர்களை நம்ம பார்க்கும்போது இருக்கிற அந்த ஹாப்பினஸ் ஃபேஸு. அப்புறம் இது காமனான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸு. சிங்காசனம் எப்படி இருக்கும். இது வந்து நியாயத்தீர்ப்பு நாளில் முன்னாடி நம்ம அங்கே போய் எப்படி நின்று வந்து நியாயத்தீர்ப்பு நமக்கு நடக்கும் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, பரலோகத்தில் வந்து லைப்ரரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசினில் படித்தேன். ஸோ அப்போதைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒட்டினேன். பட் இப்போ வந்து பைபிள் ரிலேட்டடாக பார்க்கும்போது எனக்கு தெரியல. ஒரு வேளை அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இதுவுமே அந்த நியாயத்தீர்ப்பு நாள் பற்றி அந்த ஒரு இமேஜு. அப்புறம் இது வந்து பரலோக இமேஜு. அப்புறம் வந்து இது வந்து ஒரு வஸ்திரம் ரிலேட்டடாக வர இமேஜு. அப்புறம் இது ஒரு காமன் ஃபேக்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு காமன் ஃபேக்ட்டு. ஸோ இந்த காமன் ஃபேக்டெல்லாம் ஏன் ஒட்டுறேன் அப்படின்னா, அவங்க இது இருக்குது அப்படின்னு ஒரு காமன் ஃபேக்ட் இருக்குது அப்படின்ற ஒரு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதே டைம் வந்து இந்த மாதிரியும் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் காமன் ஃபேக்ட் எல்லாமே ஒட்டுனேன். ஏன்னா எனக்குமே வந்து நிறைய புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் நான் படித்ததில் சிலனா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக படித்ததில் வந்து எடுத்து ஒட்டினது தான் இதெல்லாமே. ஸோ அப்புறம் இது வந்து ஜீசஸ் வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வந்து ஏசப்பா அவங்க கூட இருப்பார், பேசுவார் அப்படிங்கிற மாதிரி. அவருக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதாவது நான் வந்து ஹிந்துவாக இருக்கேன், ஏசப்பாவுக்கு என்னையும் பிடிக்குமா அப்போல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ நான் நிறையா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறாரு, எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு அப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, கிறிஸ்து யூதேயாவில் பெத்லஹேமில் பிறக்க வேண்டும் என்பதும் அவர் யூதேய இனத்தில் பிறக்க வேண்டும் என்பது தேவன் முன்குறித்த காரியம் அப்படிங்கிற ஒரு பிறப்பை குறித்ததான ஒரு இமேஜு. அப்புறம் இது வந்து பைபிள் ரிலேட்டடாக வர்ற அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு, சாட்சியும் கூட. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இவங்க வந்து என் பர்த்டே அன்றைக்கி தான் பிறந்திருப்பாங்க, October 1. எனக்கு முன்னாடியே பிறந்தவங்க, பட் சேம் மந்த்து சேம் டே. ஸோ இது ஒரு டெஸ்டிமோனி. அதனால் நான் இது வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வாலிபர் உலகம் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து நான் படித்தேன். ஸோ இதோட இமேஜ் வேணால் உங்களுக்கு வேணால் நான் ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இது வந்து மோசையை பற்றி, அவரோட பெயருக்கான அர்த்தம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பைபிள் ரிலேட்டடாக வருது. இது ஒரு காமன் ஃபேக்ட்டு. அப்புறம் இது வந்து பரலோகம் பற்றி ஒரு இமேஜ். அப்புறம் பைபிள் ரிலேட்டடாக வர அந்த ஸ்டோரிஸு. அப்புறம் இது வந்து ஆதாம் ஏவாள் அவங்களோட இது ஆக்சுவலி இதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, யார் இவங்க, இது என்ன அப்படின்ட்டு ஸ்டோரியாக கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஸ்டோரிஸ் நிறையா சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி கேட்கும்போது. அப்புறம் இது நிறையா இமேஜஸ். ஆக்சுவலி இதில் என்னோடய எமோஷ்னலுமே சில இமேஜஸாக வந்து அடங்கியிருக்கு. அப்புறம் இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜீவகிரீடம் வேணுமா, உங்களுக்கு வந்து பரலோக வாழ்க்கையில் ஜீவகிரீடம் தரணும், உங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னா நம்ம பூமியில் வந்து இப்படிலாம் வாழணும், நீதிமானாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அப்புறம் வந்து கிரீடத்துலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றின ஒரு இமேஜு.
அப்புறம் வந்து பார்த்தோன்னா நிறையா பைபிள் ரிலேட்டடாக வர அந்த ஸ்டோரிஸ், இமேஜஸ் அது எல்லாமே. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போவே. ஸோ அதை நான் பெருசாக மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். இது வந்து என்ன அப்படின்னா, வில்லியம் ஹண்டரோட பயோகிராஃபி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப எப்படி சொல்ல, மனதை தொட்ட ஒரு பயோகிராஃபி. ஸோ அதையுமே நான் வந்து போட்ட வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாலியாங்கி ஷோ தெரியும் உங்களுக்கு. ஸோ அவரோட மினிஸ்ட்ரி பற்றிய ஒரு விஷயங்கள் சில பேருக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன், கேட்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் இதெல்லாம் காமனான இமேஜஸ்ஸு. ஸோ பைபிள் வசனம் அந்த மாதிரி இந்த மாதிரி இமேஜஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்றக்காக அப்போவே பண்ணது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே ஜீசஸ் கிறிஸ்மஸ்க்கு ஒரு இதாக ஒட்டி பண்ணது. இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நேம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் காமனான ஃபோட்டோஸ் தான். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆண்டருக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முன்னாடி இருந்தே ஒரு தாட் இருந்துச்சு, ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. முதல்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு தாட் இருக்கிறனால தான் ஆண்டருக்காக ஏதாவது ஒரு விஷயம் நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதெல்லாமே ஸ்டோரிஸ் தான். வீடு க்ளீன் பண்ணும்போது இந்த புக்லெட் எனக்கு கிடச்சிது. ஸோ எனக்கு இது ரொம்ப மெமரபுளாக இருந்துச்சு. அதனால் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஷேர் பண்ணேன். இது வந்து ஏஞ்சல் டிவியில் வந்து கொடுத்த ஒரு ட்ராக்ஸு. இத்தனை அடையாளங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் வருவார் அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே நான் ஒட்டி வச்சுருந்தேன். உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, உங்களால் முடிஞ்ச விதத்தில் நீங்கள் ஊழியத்தை செய்யுங்க. ஊழியன்றது வந்து நம்ம மேடையில் போய் மைக்கை பிடிச்சிட்டு மட்டும் ஊழியம் பண்ணுறது மட்டும் ஊழியம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியங்களையோ சின்ன சின்ன காரியங்களை ஆண்டருக்காக செய்யும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் மகிமைப்படுவார். ஸோ அதனால் ஆண்டருக்காக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு இதில் ஏதாவது ஆண்டருக்காக செய்யுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் ஆசீர்வதிப்பார்.